அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, புதன் வர்க்கோத்தம நிலையில் இருந்தது அப்படின்னா அதற்குண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இதற்கு முன்பாக சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி ஆகிய கிரகங்களுடைய வர்க்கோத்தம பலன்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். விருப்பமுடையவர்கள் போய் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்குறது வர்க்கோத்தமமாக புதன் இருந்தால் என்ன பலன்கள்னு பார்க்க போகிறோம். புதன் என்பவர் புத்திக்காரகன் அப்படின்னு சொல்கிறதுனால வர்க்கோத்தம நிலையில் இருந்ததுன்னா நல்ல அறிவுத்திறன் இவருக்கு இருக்கும், ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எந்த விஷயத்தையும் வேகமாக புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இருக்கும். சிக்கல்களான பிரச்சனைகளுக்கும் இவர் எளிதாக தீர்வினை கண்டுபிடித்து விடுவார். அடுத்து இவருடைய பேச்சு தெளிவாக இருக்கும், நுட்பமாக இருக்கும். எதை எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு அறிவானது இயல்பாகவே இவருக்கு அமைந்திருக்கும். பல நேரங்களில் இவருடைய வார்த்தைகள் மற்றவர்களை கவரக்கூடியதாக இருக்கும். கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இந்த ஜாதகருக்கு இருக்கும். கணிதம், அறிவியல், தர்க்கம் போன்ற விஷயங்களில் இவருக்கு நாலேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். உயர்கல்வியில் சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு. 2 டிகிரி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம், வர்த்தகம் இதில் நல்ல புரிதல் இருக்குங்க. முதலீடு மேலும் பிஸ்னஸ் சார்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய திறன் இந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து ஜாதகனுடைய எழுத்துக்கள் புகழ் பெறும். கவிதை, கட்டுரை இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் அதில் இன்வால்வ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டுன்னே சொல்லலாம். அடுத்து நகைச்சுவை உணர்வு மிக்கவராக இந்த ஜாதகர் இருப்பார். சாமர்த்தியசாலின்னு கூட சொல்லலாம். கடினமான சூழல்களிலும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கக்கூடியவராக இந்த ஜாதகர் இருப்பார். வெளிநாட்டு மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் இந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜாதகர் முக்கியமான ஒரு ஆலோசகராக கண்டிப்பாக இருப்பார். எல்லாருக்கும் உதவி செய்யும் மனநிலைமை கொண்டவராகவும் இருப்பார். மற்றவர்களுடைய பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி அதை திருத்தக்கூடிய வல்லமையும் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும். நினைவாற்றல் நல்லா இருக்கும். ஒரு முறை படிச்சிட்டாலே இல்லை ஒரு முறை கேட்டுட்டாலே அதை நீண்ட காலம் அவர் நினைவில் வைத்து கொள்வார். இவருக்கு ஜோதிடம், கணிதம் போன்ற துறைகள் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்து கம்யூனிகேஷன் துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறை கூட இவருக்கு கண்டிப்பாக வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த புதன் வர்க்கோத்தம நிலையில் நல்லா இருந்தது அப்படின்னா ஓகே. அதில் ஏதாவது கெட்டு போயிருந்ததுன்னு வச்சுக்கலாம். புதன் இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, பாதகாதிபதி, இந்த சாரம், பார்வை, தொடர்பு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கல்வியில் தடைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பேச்சு ஆரம்பத்தில் பேச்சு கொஞ்சம் தாமதமாக பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதன் தசை புத்தி காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். புதன் வர்க்கோத்தம நிலையிலேருந்து கெட்டு போயிருந்தது அப்படின்னா. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தது புதன் வர்க்கோத்தம நிலையில் இருந்தால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை பார்த்தோம். நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி அதில் இணைந்து கொள்ளுங்கள். அடுத்தது ஜோதிடம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் இங்கே இருக்குது. அதற்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகங்களை முழுமையாக பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்புகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். நண்பர்களே, மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளை நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.